ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், நீங்களும் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 தக்காளி 50 டேபிள் ஸ்பூனில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பாதி வதங்கினோடனே நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தொக்கானோடனே இதில் நம்ம சூடான சாதத்தை போட்டு கிளறிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரத்தம் ஊறத்துக்கு நல்லது. உங்கள் பிள்ளைங்க கத்திரிக்காய் குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டேன்றாங்களா? இந்த மாதிரி சாதம் தாளித்து கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.